வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். ஒவ்வொரு நாளுமே பல விதமான குக்கிங் சம்மந்தப்பட்ட கேள்விகளை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் நிறைய பேர் கற்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444459438. சமையல் பற்றி பல விஷயங்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஓகே ஷெஃப், இந்த வாரம் ஃபுல்லாக குடமிளகாவை பற்றி டிஃப்ரெண்டான நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு என்ன குடமிளகால ஒரு ரெசிபி சொல்ல போறீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சது வந்து சாண்ட்விச். எனக்கும் ரொம்ப சாண்ட்விச் பிடிக்கும். அந்த சாண்ட்விச்சில் எப்படி குடமிளகாயை வச்சு நம்ம குக் பண்ணுறது அப்படிங்கிற பார்க்கலாம். சாண்ட்விச்சுக்கு வந்து நிறைய பேர் பயப்படாதீங்க, இது ஈஸியான சாண்ட்விட்ச். இந்த இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் நிறைய ஸ்டஃபிங் வச்சு, அதாவது உள்ள மசாலா வச்சு நீங்கள் வீட்டிலே பண்ணலாம். எப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாண்ட்விச்சுக்கு முன்னாடி 2 தவா எடுத்து வச்சுங்க. 2 தவாவும் மீடியமாக ஃபயரில் ஆன் பண்ணி வச்சுங்க. ரெண்டுமே நான்ஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை அயனாக இருந்தாலும் பரவாயில்ல. அயனாக இருக்கும்போது கொஞ்சம் சூடானோன்னு ஆஃப் பண்ணி வச்சுங்க. இது ரெடியாக இருக்கட்டும். இந்த சைடில் சாண்ட்விச் எடுக்கிறீங்க, அதாவது பிரெட் எடுக்கிறீங்க, அது மேலே பட்டர் தடவுங்க. பட்டர் தடவுனா நெய் கூட தடவிக்கிங்க. அது ரெடியாக இருக்கட்டும். ரெண்டு ஸ்லைஸ்லையுமே அதுமாரி தடவிடுங்க. தடவிட்டு ஒரு பாத்திரத்தில் சின்னதாக கட் பண்ண கேப்சிகம் ரொம்ப குட்டி குட்டியாக அதுவும் போட்டுங்க. அது கூட பன்னீரும் போட்டுங்க சின்னதாக. அது கூட வெங்காயம், கொஞ்சமாக வந்து தக்காளியும் சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க. அது கூட வந்து மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸு, அதுக்கப்புறமா சீஸ் இருக்கிறவங்க சீஸ் போட்டுங்க, கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ஒரு மசாலா மாதிரி ஆகிடும். கொஞ்சமாக அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறமா அந்த ப்ரெட்டு மெலடி வச்சுருங்க. வச்சுட்டு இன்னொரு ப்ரெட் இருக்குல்ல, அந்த ப்ரெட்டுக்கு மேலே வந்து பட்டரோ நெய்யோ தடவிடுங்க. அந்த ப்ரெட் எடுத்து இது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு தவாவில் கொஞ்சமாக பட்டர் போட்டுங்க, இல்லை நெய் போட்டுங்க. அதுக்கப்புறமா இந்த சாண்ட்விச் அப்படியே எடுத்து அதுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா கீழே நல்லா ப்ரௌன் ஆகிடும். இந்த சைடில் ஒரு தவா இருக்குல்ல, அது சூடாக இருக்குல்ல, அதையும் இது மேலே தூக்கி இப்படி வச்சுட்டிங்கன்னா இப்படி, அதாவது சாண்ட்விச் கிரில்லர்னு சொல்லுவாங்கள்ல, வெளியில் நீங்கள் கடைகள்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். அது நீங்கள் இப்படியும் திருப்பி வச்சுக்கலாம், இல்லை இப்படியும் திருப்பி வச்சுக்கலாம். ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் குக் பண்ணுங்கள். நல்லா சூடாயிரும், உள்ளே சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா எடுத்து முக்கோணமாக கட் பண்ணி, இல்லை சின்ன பீஸாக கட் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பல குழந்தைங்களுக்கு சாண்ட்விச் பிடிக்கும். ஆனால் அம்மா வந்து ஜஸ்ட் டோஸ்ட் பண்ணி தான் தர முடியும். சாண்ட்விச் மேக்கரில் செய்கிற மாதிரி செய்ய முடியாத. நல்ல குழந்தைங்கன்னா கோச்சுப்பாங்க, போமா கடையில் சாப்பிட்ற சாண்ட்விச் வேற மாதிரி இருக்குது, வீட்டில் சமைக்கிறது வேற மாதிரி இருக்குன்னு. ஆனால் ஷெஃப் ஒரு டிஃப்ரெண்ட்டான 2 தவா இருக்குன்னா 2த்தையும் மீட் பண்ணி ப்ரெஸ் பண்ணால் சூப்பராக வரும்னு சொல்லிட்டு உண்மையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிப் சொல்லியிருக்காரு. இந்த டிப்பை நீங்களும் வீட்டை ஃபாலோ பண்ணி பாருங்க. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேரு என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹேமலதா ஃப்ரம் கோயம்புத்தூர். ஹேமலதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஹேமலதா. இன்னைக்கு என்ன மதியம் லஞ்ச்? வெஜிடபிள் பிரியாணி அண்ட் வெண்டைக்காய் ஃப்ரைங்க. ஓகே ஃபைன். இப்போ என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? பிரியாணி தான் மேம். ஷெஃப் எப்படி வந்திருக்கு? சூப்பரா வந்திருக்குங்க. வீட்ல எங்க ஹஸ்பண்ட் பாராட்டினாங்க. அப்படியா, சரி ஓகேம்மா. ஓகே, இன்னைக்கு என்ன டவுட் கேட்க போறீங்க? வெஜிடபிள் கட்லெட் கேக்குறேங்க, எங்க பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. வணக்கம்மா ஷெஃப், நல்லா இருக்கீங்களா ஷெஃப்? நல்லா இருக்குமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க ஷெஃப். நீங்க சொன்ன வெஜிடபிள் பிரியாணி எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் ஷெஃப், ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்ன கலரில் வந்துச்சுமா? yellow கலர்ல தான் வந்துச்சு. சூப்பர்மா. yellow கலர்ல. சரிம்மா. டேஸ்டா இருக்கு. சரி நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து வெஜிடபிள் கட்லெட் கேட்டிருக்கீங்க, சரிங்களா? வெஜிடபிள் கட்லெட் சரியாவே வரது இல்லைங்க, எங்க பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன வரலன்னு சொல்லுங்க, நான் அந்த டிப்ஸோட சேர்த்து நான் செய்முறையும் சொல்றேன். ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கு. கடையில குடுக்கறது வந்து கொஞ்சம் கெட்டியா கிறிஸ்பியா இருக்கு. சரி நாங்க செய்யறது கொஞ்சம் கொல கொலன்னு போயிருதுங்க, ஒரு மாதிரி கிறிஸ்பியாவே வர்றது இல்ல. சரிம்மா. நான் இப்போ ஃபர்ஸ்ட் நான் டிப்ஸ் சொல்றேன், அதுக்கப்புறம் செய்முறை எப்படிங்கறத சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா அதுல வந்து கொல கொலன்னு போறதுக்கு வந்து நீங்க உருளைக்கிழங்கு வேக வைக்கிறீங்களா, அதை தண்ணியே இல்லாம வடிகட்டிடுங்க. வடிச்சிட்டு தோலை உரிச்சிட்டு அதை தண்ணியே இல்லாம மேஷ் பண்ணாதான் இந்த உருளைக்கிழங்கு தான் எல்லா கட்லெட்டுக்கும் பைண்டிங். அதாவது பைண்டிங் அப்படிங்கிறது நீங்க போடுறீங்களா வெஜிடபிள் இல்ல பன்னீர் இல்ல என்ன கட்லெட் பண்றீங்களோ அந்த உருளைக்கிழங்கு தான் திக்கா பிடிச்சிக்கிறது, அதாவது கெட்டியா ஆகிறது. நீங்க தவால போட்டாலும் சரி இல்ல ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணாலும் சரி, அது வந்து உருளைக்கிழங்கு தண்ணியே இல்லாமல் மசிச்சிக்க சொல்கிறேன். மசிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன உங்களுக்கு வெஜிடபிளோ இல்லை பன்னீரோ இல்லை கேப்சிகமோ என்ன வேணாலும் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம். இப்போ அவங்க வந்து வெஜிடபிள் கட்லெட் கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கை நான் சொன்ன மாதிரி அவிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணி தனியாக வச்சுங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க விடுங்க. அதில் வந்து இந்த கட்லெட்டுக்கு பண்ணும்போது எல்லா வெஜிடபிளும் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கு தெரியவே தெரியாது. அது எல்லாமே நல்ல அதாவது நல்ல வெந்துரும் சொல்ல வரேன். அதாவது கேரட்டு, பீன்ஸு,
உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவரு, அதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ஆனியனு இதெல்லாம் போட்டுக்கிட்டிங்கன்னா கார்ன் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இதெல்லாம் எடுத்துக்கங்க, நல்லா பாயில் பண்ணிவிட்டு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பொட்டேட்டோவில் போட்டு, அதாவது இந்த உருளைக்கிழங்குல போட்டு அது கூட மிளகுத்தூள், கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துங்க, கொஞ்சமாக வந்து பெருங்காய தண்ணி சேர்த்துக்கலாம், நல்லா டைஜஸ்ட் ஆகும். இல்லை பெருங்காய தண்ணி எனக்கு வேணானுங்கிறவங்க இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்ல இஞ்சி சாறு எடுத்து சேர்த்துங்க, கொஞ்சமாக ஜீரக பவுட்ரு, கொஞ்சமாக சாட் மசாலா பவுடர் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருட்டிங்கன்னா அது வரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மைதா மாவு இருக்குது, அதை தண்ணியாக கரைச்சிட்டு அதில் கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் இருக்கும் அதில் போட்டுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் டிப் பண்ண சொல்கிறேன், அதாவது அதில் பெரட்ட சொல்கிறேன். பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தவாலையோ இல்லைன்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட ஃப்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எல்லாருக்கும் பிடிச்ச வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு செஃப் சொல்லியிருக்காரு. முக்கியமான விஷயம் தண்ணியை இருத்துட்டு தான் அதை நீங்கள் பிசைய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உருளைக்கிழங்கு ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், தண்ணி அந்த அளவுக்கு இல்லாமல் ட்ரை ஆக்கிட்ட பிறகு நீங்கள் பண்ணீங்கன்னா சூப்பராக பைண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க தேனி மாவட்டம் சின்னமனூர் அம்பிகா பேசுறேங்க மேடம். ஓகே அம்பிகாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேடம். நாங்க 51 மூலிகை சாம்பிராணி கடை வச்சிருக்கோங்க மேடம். அப்படியா, சரி ஓகேம்மா. மக்கள் டிவில நான் சந்தை நேரத்துல பேசுறேங்க மேடம். ஓகே ஓகே ஃபைன்மா, தொடர்ந்து பேசலாமா? நீங்க உங்க ப்ரோக்ராம் நல்லா இது 1 hour கொண்டு வாங்க மேடம். ஓகேம்மா, நிச்சயமா. நேயர்கள் இவ்வளோ பேர் ஆசைப்படும் போது கூடிய சீக்கிரத்தில் அது மாற்றம் வரும். சொல்லுங்கம்மா, இப்போ என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? வந்து சிறுதானியத்தை பத்தி சொல்லணுங்க மேடம். குதிரைவாலி, வரகை, அதுல ஏதாவது ஒரு டிஷ் வேணுமா உங்களுக்கு? ஆமா, அதுல வந்து இந்த மூங்கில் அரிசி இந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஒரு வயதானவர்களுக்கு, சுகர் பேஷண்ட்டுகளுக்கு இந்த மாதிரி பிரியாணியா சொல்லிட்டே இருக்கேன், ரொம்ப இது இருக்க மாதிரி. ஆனா 2வது இட்லியை செஞ்சு பார்த்துட்டோங்க மேடம், நல்லா இருந்தது. 2வது வந்து நிறைய பேர் என்ன டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க மேடம், ஏன்னா இட்லியில இருந்து நல்லா ரீச் ஆயிடுச்சுங்க மேடம். ஓகே ஓகே ஃபைன்மா. என்னன்னா நிறைய பேர் பிரியாணி விரும்பி கேட்குறாங்க. பிரியாணியோட டேஸ்ட் வந்து அது ரொம்பவே அப்பிடைசிங்காக இருக்கிறதுனால பிரியாணி விரும்பி கேட்கறதுனால அடிக்கடி பிரியாணி பற்றி பேசுகிறோம். வேறு எதுவும் இல்லை. ஓகே மேடம், இருந்தாலும் இன்னைக்கு காலத்துக்கு வந்து மூலிகை வழியாக வரணும், சிறுதானியம் இந்த மாதிரி. இன்னைக்கு நீங்கள் டவுட் கேட்டீங்கல்ல, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி ஷெஃப் சொல்வாரு, கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படிங்க சார் இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நான் அதை பற்றிலாம் நிறைய பேசலான்ட்டு இருக்கேம்மா, நிறைய பேசவும் போகிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய சமையலே சிறுதானியம், அதாவது அந்த காலத்து ஃபுட்டு தாம்மா நான் சமைக்கலான் இருக்கேன். சிறுதானியத்தை பற்றி நீங்க சொல்லுங்க சார். சரிம்மா, உங்களுக்கு என்ன என்ன எதை பற்றி வேணும்னு சொல்லுங்க, நான் அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. குதிரைவாலி அரிசியில எப்படி செய்யறது? மூங்கில் அரிசியில வாங்கி வச்சிருக்கோம், ஆனா அதை ஒரு ப்ரிப்பேர் பண்ண தெரியல. நான் என்ன மாமியார் மாமனாருக்குலாம் ஒரு வயதானவங்களுக்கு அதை கொடுக்கணும், சுகர் பேஷண்ட், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு எல்லாம் நிறைய கொடுக்க வேண்டியது இருக்குது. சரிம்மா சரிம்மா சரி. ஆனால் அதை பற்றி தனியாக பேச போகிறோம்மா. ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த மாதிரி பேசலான்னு ஒரு எபிசோடு. இது 1 hour கொண்டு வாங்க சார். 1/2 hourன்றதை நாங்கள் ட்ரை பண்ணி ரொம்ப மிஸ் ஆயிடுதுங்க சார். சரிம்மா சரி சரி சரி, நான் சொல்கிறேன். இப்போ கவனிங்க. ஒரு மூலிகை சாம்பிராணி கடை வச்சிருக்கோங்க சார், தேனி மாவட்டம் சின்னமனூர்ல. சரிம்மா சரிம்மா நான் இப்போ சொல்கிற கவனிங்க. இப்போ குதிரைவாலி கேட்டிருக்காங்க. குதிரைவாலியில் வந்து அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கஞ்சா வச்சு அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கணுமா, அதை இப்போ நான் சொல்லிடுவேன். எல்லோரும் இந்த ரெசிபி அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ அதாவது குதிரைவாலி, திணை அரிசி, ப்ரௌன் அரிசி, இதுமாரி நிறைய இருக்குல்ல, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் சாப்பிட்ருக்கேன். அதை பற்றி நான் சொல்ல போகிற டீட்டெயிலாக. இப்போ குதிரைவாலி அரிசி நீங்கள் வந்து எப்படி பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கஞ்சா பண்ணி சாப்பிடுங்க. கஞ்சி பண்ணி சாப்பிடும்போது அதில் சத்து அதிகமாக இருக்குது. நம்ம சாதாரண பொருள்லாம் இருக்குல்ல, இப்போ நம்ம ஒரு மசாலா அந்த மாரிலாம் அந்த காலத்தில் அவங்க சாப்பிடவே இல்லை. உப்பு சேர்த்துட்டாங்க, காரத்துக்கு மிளகு தான் சேர்த்துட்டாங்க. இன்னும் காரம் வேணும்னா பச்சை மிளகா தான் சேர்த்துட்டாங்க. இப்போ தான் நம்ம காஷ்மீரி சில்லி, சிவப்பு சில்லி இப்படின்னு நிறைய பொருள் சேர்த்துக்கிறோம். ஒரு பாத்திரத்தை தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோன்னா அந்த அரிசியை அதில் போடுங்க. நல்லா கஞ்சி மாதிரி ஆகும். அதுக்கப்புறமா அதை இறக்கிட்டு ஆற வச்சுட்டு அது கூட சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக மிளகு தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சத்தாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் பேக் டு தி ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம், பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலர் ஆன் லைனில் இருக்காங்க. குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன். ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம், நெய்வேலியிலிருந்து பேசுகிறோம். சூப்பர் பேசுகிறோம். ஓகே, முருவலா வர மாதிரி. என்னதுமா? என்னது? ரவா தோசை. ரவா தோசை முறுமுறுன்னு வேணுமா? நீங்கள் சமைப்பீங்களா? ஓரளவு சமைப்பேன். அவருடைய டிப்ஸ் எங்கள் வீட்டில் பார்த்து சமைச்சிட்டு இருக்காங்க நல்லா. ஓகே ஓகே ஃபைன். வேலை பார்க்குறது வேற சேனல் எதுவும் பார்க்குறது இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு. ஓகே ஃபைன்.
வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களோட இதை ப்ரோக்ராம் டெய்லி பார்க்குறோம். ரொம்ப சூப்பராக வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். முருகலை வர மாதிரி சொல்லுங்க சார். நீங்களே பேசுகிறேன் சார். சுப்பிரமணியன். சரி சார், சரி சார், நான் கண்டிப்பாக சொல்கிறேன், கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவா தோசையில் வந்து ரவா தோசைன்னா என்ன? ரவையை மட்டும் சேர்த்தாவே போதும். நிறைய பேர் ரவை மட்டும் சேர்த்தா வருமோ அந்த டவுட்டு தான் வந்து உங்களுக்கு குழப்பாயிடுது. ரவை சேர்த்துங்க, கொஞ்சமாக மைதா மாவு, ஒரு 1/4 டீஸ்பூன் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சமாக வந்து அரிசி மாவு சேர்த்துங்க. சும்மா பிஞ்சு இந்த இவ்வளோ எடுத்து போட சொல்கிறேன். ரவை ஒரு கப்புக்கு இவ்வளோ அந்த அளவு சொல்கிறேன். 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு அது கூட மிளகு, ஜீரகம், வெங்காயம், இஞ்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரவா தோசை அவ்வளோ அருமையாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். அது கூட வந்து கேரட்டு சேர்த்துங்க. இது எல்லாமே சேர்த்துக்கிட்டு தண்ணியில் கரைச்சிருங்க. ரவையில் இந்த தண்ணி எப்படி இருக்கணும்னா, அதாவது கரைச்ச தண்ணி எப்படி இருக்கணும்னா, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம தோசை மாவு நீங்கள் ரெகுலராக இருக்கல தோசை மாவு, அதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுனீங்கன்னா எப்படி இருக்கும்? இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அந்த அளவில் சொல்கிறேன். அந்த அளவில் அந்த ரவா தோசை கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசையை ஒரு டம்ளரில் எடுத்து ஊற்றலாம், இல்லை கரண்டியில் எடுத்துகிட்டு ஊற்றுனீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஆனியன் போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து ஊற்றி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனியன் ரவா தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனியன் ஃப்ரை பண்ணி போடலாமா, பிளைன் ஆனியன் போடலாம்? பிளைன் ஆனியன் போட்டாவே ஃபஸ்ட்டு நம்ம தவாவில் ஆனியன் போடுறோம், அதுக்கப்புறமா ரவா தோசை ஊற்றினாவே அந்த ஆனியன் அதில் குக் ஆகிடும். ஓகே ஃபைன். ரவா தோசை பல பேருக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இருக்கும். அந்த ரவா தோசை எப்படி செய்யணும்னு செஃப் சொல்லியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அது நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இதை அழைக்கலாம், சமைக்கலாம். ஹலோ. ஓகே ஃபைன். பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். ஷெஃப், இந்த கொடமிளகாவை பற்றி பேசணும். கொடமிளகாவில் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இருக்கா? இப்போ பார்த்தீங்கன்னா கொடமிளகாவில் துவையல் பண்ணலாம். அது எப்படி துவையல், சட்னி, இதை எப்படி வேணாலும் சொல்லலாம், தொக்கு, இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். இது 3 விதமாக எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஊருக்கு தான் இது. அந்த இது நம்ம ஊரில் வந்து சட்னி சொல்லுவாங்க, இன்னும் சில இடத்துல துவையல் சொல்லுவாங்க, இன்னும் சில இடத்துல தொக்குன்னு சொல்லுவாங்க. அது நம்ம பேர் தான் மாறுமே ஒழிஞ்சு செய்முறை எல்லாமே ஒரே ஒன்று தான். இப்போ எப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்துங்க, அதில் வந்து எண்ணெய் ஊற்றுங்க, கடுகு ஜீரகம் சும்மா கொஞ்சம் சேர்த்துக்க சொல்கிறேன். கடுகு ஜீரகத்தை அரைச்சி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லது உடம்புக்கு, அதனால் சொல்கிறேன். கடுகு ஜீரகம் தாளிச்சிக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி தோல் இல்லாமல் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்க சொல்கிறேன். செரிமானத்துக்கு தான், வேறு ஒன்றுத்துக்கு இல்லை. நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதனால் சொல்கிறேன். இஞ்சி தாளிச்சிங்க. அதுக்கப்புறமா வெங்காயமும் கேப்சிகமும், அதாவது வெங்காயம் வந்து 3 வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 கேப்சிகம் இல்லை 2 கேப்சிகம் எடுத்துக்கலாம். அந்த அளவில் சொல்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து காரத்துக்கு வந்து சிவப்பு மிளகா சேர்த்துங்க. அதாவது 4 சிவப்பு மிளகா சேர்த்துங்க, 2 பச்சை மிளகா சேர்த்துங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துங்க. அதுக்கப்புறமா கேப்சிகத்துக்கு போடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ கேப்சிகத்தை வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அரைக்க போகும்போது ஈஸியாக இருக்கும், அதனால் சொல்கிறேன். இதை போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துங்க, கொஞ்சம் உப்பு பார்த்துங்க. நல்லா வதக்கிட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு தாளிச்சிட்டு இந்த கேப்சிகம் துவையல், அதாவது குடமிளகா துவையல் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். தாளிப்பு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் தாளிச்சிங்க. கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு டிஃப்ரெண்ட்டான குடமிளகா சட்னி அப்படின்னு சொல்லியிருக்காரு, ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர் கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நான் பாலசுப்ரமணியன், ஈரோடுமா. ஓகே சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா. ஓகே சார், நீங்க நல்லா சமைப்பீங்களா? ஆமாம்மா. எது நல்லா சமைப்பீங்க சார்? நானாம்மா நல்லா சமைக்கிறது வந்து சாம்பார் நல்லா வைப்போம்மா. ஓகே, ஃபர்ஸ்ட் காலர் சார். எல்லாரும் பிரியாணி, சிக்கன் 65 இப்படிதான் சொல்லுவாங்க. ஆம்பளைங்கனாலே வெஜிடேரியன் சமைக்க மாட்டாங்க, நான்வெஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க தான் சூப்பரா சொல்லியிருக்கீங்க. உங்க ஒய்ஃப் சாம்பார் நல்லா இருக்குமா, உங்க சாம்பார் நல்லா இருக்குமா சார்? என்னுடைய சாம்பார் தான் நல்லா இருக்கு. நான் தான் அவங்களுக்கே கற்றுக் கொடுத்துருக்கேன். அப்படியா? அது கேட்டு அவங்க டென்ஷன் ஆக மாட்டாங்களா? ஆக மாட்டாங்கம்மா. ஓகே, உண்மையை சொல்லியிருக்கீங்க, அதனால டென்ஷன் ஆக மாட்டாங்களா? ஆக மாட்டாங்கம்மா. ஓகே சார். ஓகே, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? அது வந்துமா, இப்போ வந்து எனக்கு வந்து சாம்பார்ல வந்து மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறது, அளவுகளோடு வேணும். ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் பாலசூரன் பேசுறேன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எனக்கு வந்து செஃப் தாமு தான் ரொம்ப பிடிக்கும். சரிங்க. அதுக்கு அடுத்தபடி இப்போ உங்களுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. காரணம் உங்களுடைய சிரிப்பு. ரொம்ப நன்றி சார். பிடிச்சிருக்கு. சரி சார், ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க தான் நம்பர் 1 இனிமேல் வர போறீங்கன்னு நினைக்கிறேன். சரி சார், ரொம்ப சந்தோஷம். மாங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறது கொஞ்சம் அளவோட சொல்லிருங்க சார். சரி சார், கண்டிப்பாக சொல்கிறேன் சார். கவனிங்க. இப்போ சரி சார். எக்ஸலன்ட் சார். சரி சார், ரொம்ப நன்றி சார். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாங்காய் சாம்பார் கேட்டிருக்காங்க. மாங்காய் சாம்பார் பார்த்தீங்கன்னா
மாங்காயை வந்து சின்ன சின்ன பீஸாக, அதாவது தோல் இல்லா அந்த உள்ள விதை இருக்குல்ல, அந்த விதையை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து கழுவி வச்சுங்க. இந்த சைடில் வந்து ஒரு பாத்திரத்தில் சின்ன வெங்காயம் எடுத்துங்க. இந்த மாங்காய் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். பாத்திரம், எண்ணெய் ஊற்றுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், வெந்தயம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், அது கூட வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சியும் பூண்டும் சேர்த்துங்க. இந்த மாங்காய் சாம்பார் அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, அரை தக்காளி எடுத்துங்க. ஏன்னா மாங்காயில் புளிப்பு இருக்குல்ல, அதனால சொல்கிறேன், அரை தக்காளி போதும். இதில் வந்து புளி ஊற்ற வேணாம். புளி ஊற்றாமல் வெறும் மாங்காய் மட்டும் போட்டாவே போதும், அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அந்த இதெல்லாம் வதங்கிடும். அதுக்கப்புறமா மாங்காய் போடுங்க. இந்த மாங்காயும் ஜஸ்ட்டு ஒரு இது வதக்கினாவே போதும். வதக்கிட்டு இந்த சைடு பருப்பு வேக வச்சுருப்பீங்களா, இது கூட வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதாவது 1 கிளாஸ் பருப்பு எடுக்கிறீங்கன்னா 1/4 கிளாஸ் பாசிப்பருப்பு அதுவும் இது கூட சேர்த்துங்க, வேக வச்சுங்க. இந்த வேக வச்ச பருப்பு அந்த இது எடுத்து இதில் ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இறக்க போகிறதுக்கு முன்னாடி பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். நீங்கள் சாம்பார் சூப்பராக வைப்பேன்னு சொல்லியிருப்பீங்க. இந்த மாங்காய் சாம்பார் வைங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து அடுத்த காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மங்கையர்கரசி, திருப்பூர்ல இருந்து கால் பண்றேங்க. மங்கையர்கரசி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஓகே, இன்னைக்கு மதியம் லஞ்ச் என்ன? பார்த்துட்டு இருக்கோம், நிறைய டிப்ஸ் கிடைக்குது. ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் ட்ரை பண்ணி பாக்குறீங்களா? ட்ரை பண்ணி பாக்குறேங்க. ஓகே ஃபைன். இப்போ என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? பாலக் பன்னீர் ஹோட்டல் மாதிரியே எனக்கு கிடைக்கணும், அது மாதிரி நல்லா சொல்ற மாதிரி. ஓகே ஓகே. வணக்கம்மா. வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சரி, என்னம்மா பாலக் பன்னீரில் உங்களுக்கு என்ன வரலன்னு சொல்லுங்கள், நான் அந்த டிப்போடு சேர்த்து செய்முறையும் சொல்கிறேன் உங்களுக்கு. தண்ணி மாதிரியே இருக்கு, ஒரு கிரேவியா நல்லா கெட்டியா வர மாட்டேங்குதுங்க. சரி, நான் இப்போ சொல்கிறேன், கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பாலக்கு வாங்குறீங்களா, வாங்கிட்டு 2 கீரை எடுத்துக்கணும். பாலக்கு, நம்ம பசலிக்கீரை, 2 கீரையுமே எடுத்துட்டு இதை வந்து அது ஒரு தண்ணி, ஒரு பாத்திரம், அதில் தண்ணி, இந்த பாலக்கீரை அது கூட போடுங்க. கொஞ்சமாக ஜீரகம், பச்சை மிளகா, ஒரு கொதி வந்தோடனே வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதில் வந்து ஐஸ் போட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும். அந்த ஐஸு தண்ணிலாம் அந்த சூட்டில் கரைஞ்சிரும். அதை நீங்கள் தண்ணியோடு சேர்த்து அரைச்சிருப்பீங்க, அதுவே தண்ணியாக இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் மசாலா வேகட்டுன்னு கொஞ்சம் தண்ணி சேர்த்துருப்பீங்க, அதனால தான் அது வந்து தண்ணி ஆகிடுது. நீங்கள் இதை வந்து அரைக்கும் போது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். திக்கானதுக்கப்புறம் அது தனியாக இருக்கட்டும். இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றுங்க, இஞ்சி பூண்டு தாளிச்சிங்க, கொஞ்சமாக ஜீரகமும் தாளிச்சிங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் போட வேணாம், இது வந்து அவங்க வந்து க்ரீன் கலரில் கேட்டிருக்காங்க. க்ரீன் சில்லி ஆட் பண்ணுங்கள். மஞ்சத்தூள், தனியாத்தூள் போதும். இது கூட பச்சை மிளகா நைஸாக கட் பண்ணி போட்டுங்க. அதுக்கப்புறமா தக்காளி, 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி, அந்த அளவில் போதும். எல்லாம் நல்லா வதங்கிட்டோம். அதுக்கப்புறமா இந்த மசாலாவை போட்டு ஜஸ்ட் நல்லா குக் பண்ணுங்கள். நல்லா அந்த கலரு, அந்த பச்சை கலரு அப்படியே இருக்கும். அதை நீங்கள் வந்து தண்ணி மட்டும் ஊற்றணும். தண்ணி ஊற்றாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். இறக்க போகும்போது பட்டர் சேர்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. வெல்கம் பேக் டு தி ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம், பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். நெக்ஸ்ட் காலரும் லைனில் இருக்காங்க. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இந்த அழைக்கலாம் சமைக்கலாம். மேடம் வணக்கங்க மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? மேடம் என்னோட நேம் நீல தயாலமூர்த்திங்க மேடம். நீல தயாலமூர்த்தி, லென்த்தாக இருக்கே சார் பேர். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? கிருஷ்ணகிரிலேருந்து பேசுகிறேங்க மேடம். ஓகே சார். நீங்கள் சமைப்பீங்களா? ஆமாங்க மேடம், நல்லா சமைப்பேங்க மேடம். நல்லா சமைப்பீங்களா? எது நல்லா சமைப்பீங்க? வெஜ் நான்வெஜ் எல்லாமே சமைப்பேங்க மேடம். ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று செஞ்சுருப்பீங்க, அது நல்லா வந்துச்சா நல்லா வரல? என்ன டிஷ் சமைச்சிங்க? நான் மட்டன் குருமா, சிக்கன் குருமா எல்லாமே நல்லா சமைப்பேங்க மேடம். இல்லை சார், ஃபர்ஸ்ட் நீங்கள் முதல்ல சமைச்ச ஒரு விஷயம் இருக்கும்ல, சாதம் வச்சுருப்பீங்க, இல்லைன்னா தோசை சுட்டுருப்பீங்க, முதல்ல செஞ்சது சாம்பார் மேடம். சாம்பார் நல்லா வந்துச்சா? அருமையாக வந்ததுங்க மேடம். ஃபர்ஸ்ட் டைமே அருமையாக வந்துச்சா? சந்தேகமாக இருக்கே. சரி, ஓகே, என்ன டவுட் கேட்க போறீங்க? சமைக்கிறேங்க மேடம். அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க, வீட்டில் நான் தான் அப்போ சமையல். ஓகே, நல்லா இருக்கு மேடம். ஓகே ஃபைன் சார். இப்போ என்ன சந்தேகம் கேட்க போறீங்க? மேடம் எனக்கு தந்தூரி சிக்கன் செய்யணுங்க மேடம். வீட்டில் தந்தூரி அடுப்பெல்லாம் இல்லை, நம்ம நார்மல் கேஸ் ஸ்டவ் தான் இருக்கு. அதை வச்சு எப்படி தந்தூரி சிக்கன் செய்யலாம் ஒரு ஐடியா வேணுங்க மேடம். அதான் மேடம். ஓகே. வணக்கம் சார். வணக்கங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். நீங்க நல்லா இருக்கீங்களாங்க சார்? நல்லா இருக்கேன். உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கோம் சார், எல்லாமே நல்லா இருக்கு. சரி, ரொம்ப சந்தோஷம். நான் பொறுமையா ஆன்சர் பண்றீங்க. சரி, ரொம்ப தேங்க்ஸுங்க சார். ரொம்ப நன்றி சார். சொல்லுங்க. சிக்கன் நம்ம வீட்லயே செய்யலாம்னு சார். வீட்டில் செய்யலாம். செய்யறதுக்கு இங்கே பாருங்க, நான் தந்தூர் சிக்கன் வந்து வீட்டிலே செய்யலாம்.
ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன இதுதான் இருக்குது, கரெக்ஷன் தான் இருக்குது. அதாவது எப்படின்னா, தந்தூரி சிக்கன் வந்து வீட்டில் வந்து அந்த சார்கோல்லாம் எடுத்து செய்யும்போது அது சரியான ஃபினிஷிங் வராது. ஏன்னா தந்தூரி சிக்கன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அந்த இது அடுப்பை வந்து அந்த அளவுக்கு சூட்டில் வச்சுப்பாங்க. நம்ம வந்து சூட்டில் வச்சுக்க மாட்டோம். தந்தூர் அடுப்பு பற்ற வச்சோமா அது ரெடி ஆகிடும், அதுக்கப்புறமா நான் தந்துடுவோம். அப்படி கிடையாது. தந்தூரி சிக்கன் பண்ணும்போது அந்த சூட்டுக்கு, அதாவது சிக்கன் இப்போ வந்து இது சொல்லுவாங்களே, ஓவன் சொல்லுவாங்க பேக்கரியில், அது வந்து சூடுபடுத்திட்டு தான் நீங்கள் வந்து ப்ரெட்டு அந்த மாரிலாம் எடுக்கணும். அதேமாரி தான் தந்தூரை நல்ல ஒரு அதாவது அந்த சூட்டுக்குள்ள 220 டிகிரி 320 டிகிரி இதுமாரி டிகிரி கணக்கில் இருக்குது. அதில் சூடு பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து தந்தூர் பண்ண முடியும். நம்ம வீட்டிலே எப்படி தந்தூர் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைலில், அதாவது தென்னிந்திய ஸ்டைலில் நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ கவனிங்க. சிக்கன் வந்து நல்லா கோட்டர் சிக்கனாக வைக்கிங்க. அதாவது 4 கோட்டர் அந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு சிக்கனை அதை நாலாக கட் பண்ணிக்க சொல்கிறேன். வாங்கிட்டு அது வந்து நாளைக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா, நாளைக்கு வேணும் அப்படின்னா இன்றைக்கே அதை செஞ்சு வச்சுருங்க. இன்றைக்கே செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. மேரினேஷன் பண்ணி, அதாவது மசாலாலாம் தடவி உள்ளே வச்சுக்க சொல்கிறேன். அப்போ தான் அந்த சிக்கன் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் தந்தூரில் பண்ணும்போது நல்லா அதாவது ஈஸியாக வரும். உள்ளவும் நல்லா சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கும். சிக்கன் வாங்குறீங்க, மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் சேர்த்துங்க. இதில் வந்து எல்லாமே வந்து பவுட்ரு தான் சேர்த்துக்கணும். கஸ்தூரி மெத்தி, மிளகு தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா பவுடரு, காஷ்மீரி சில்லி. இந்த காஷ்மீரி சில்லி தான் தந்தூருக்கு ஹைலைட்டே கொடுக்கக்கூடியது. கலர் எதுவும் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. காஷ்மீரி சில்லியே ஆட் பண்ணிங்கனாவே நல்ல சிவப்பு கலர் கிடைக்கும். நான் சொல்கிறேன். இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு, கொத்தமல்லி நல்லா நைஸாக கட் பண்ணுது. அந்த தண்டு இருக்குல்ல, இலையை விட்டுருங்க. தண்டு இது கூட சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும். அரைச்சி கூட போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். இதெல்லாம் போட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வச்சுருங்க. வெளியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. நாளைக்கு எடுத்து அதை என்ன பண்ணுறீங்க, நம்ம பேன் இருக்குல்ல, அதாவது நம்ம தோசை தவா இருக்குல்ல, அதில் போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இதில் வந்து மீடியம் ஃபயரில் தான் குக் பண்ணணும். மூடி வைக்கும்போது அந்த ஆவிலே வேகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, இந்த சைடு திருப்பி போடுங்க. திருப்பி போடும்போது நம்ம வீட்டில் சார்கோல்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சமாக அது ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன பிளேட்டில் அதை வச்சுட்டு அதையும் இது கூட சேர்த்து மூடிடுங்க. அதாவது ஒரு தவா, சிக்கன் வச்சுருக்கீங்க, ஒரு சின்ன தட்டு, அந்த சின்ன தட்டில் அந்த சார்கோலை இந்த சூடுபடுத்திட்டு அந்த புகை வேணும். அந்த ஸ்மோக்கிங்காண்டி சொல்கிறேன். அந்த புகை தான் அந்த தந்தூரோட ஹைலைட்டு. அது மூடி வச்சிங்கன்னா அந்த புகை அது ஃபுல்லாக அந்த சிக்கன் ஃபுல்லாக அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்கும். நல்லாவும் இருக்கும். அந்த தந்தூர் சிக்கன் வீட்டிலே பண்ண மாதிரிக்கே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அந்த தந்தூரி சிக்கனோட டேஸ்ட் இந்த புகை ஸ்மெல்லு தான். அதுக்கு வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய சார்கோலை ஈட் பண்ணி அந்த சார்கோலோட மூடி போட்டு குக் பண்ணி வச்சுட்டு பிறகு அப்புறம் மூடி போட்டு வச்சோம்னா அந்த புகை ஸ்மெல் இருக்கும். சார்கோல் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த தந்தூரி டேஸ்ட்டும் கிடைக்கும். செஃப் சொல்லியிருக்காரு, ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து நெக்ஸ்ட் காலர்கிட்டையும் பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? பாரதி, திருவண்ணாமலையிலிருந்து பேசுறேன். ஓகே பாரதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. இன்னைக்கு மதியம் லஞ்ச் என்ன? சாப்பாடு, சாம்பார் இருக்கு. ஓகே ஓகே, என்னம்மா சந்தேகம் கேட்க போறீங்க இப்போ? மட்டன் பிரியாணி, அது அளவு தம் பிரியாணி மாதிரி செய்யுங்க. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். உங்க ப்ரோக்ராம் நல்லா இருக்கு சார். சரிம்மா. மட்டன் பிரியாணி சொல்லியிருப்பேனேம்மா நான். தம் பிரியாணி சார். சரி. தம் பிரியாணிங்களா? சரி, நான் சொல்கிறேன் கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு மட்டன் ரொம்ப வெந்துடும், இல்லை அது வந்து வேகாமல் போயிடும் அப்படிங்கிறது அந்த பயத்தை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. அந்த பயத்துக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் மட்டனை மிதமான அளவில் தண்ணியில் வச்சுட்டு அந்த தண்ணியில் இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு 6 விசில் இல்லை 7 விசில் விட்டிங்கன்னா அந்த மட்டன் கண்டிப்பாக நல்லாவே வெந்திருக்கும். இதில் எந்த விதமான டவுட்டுமே வேணாம். நீங்கள் வேணால் ஒரு மட்டன் எடுத்து தண்ணியில் போட்டு இப்படி லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணி பாருங்களேன், நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அந்த மட்டன் எடுத்து வச்சிங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் ஒரு பாத்திரம் எடுத்துங்க. அதில் வந்து சோம்பு தாளிச்சிங்க, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளி அந்த அளவில் எடுத்துங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா தக்காளி எப்பயுமே கரைஞ்சிடணும். தக்காளி கரைஞ்சாதான் அந்த பச்சை வாசனையே வராது. அதனால தான் தக்காளி நல்லா வேக வைக்க சொல்கிறேன். தக்காளி நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துங்க. அதுக்கப்புறமா தயிர், இந்த மசாலா எல்லாம் நல்லா பச்சை வேகம் போனதுக்கப்புறமா 2 கை புதினா, 1 கை கொத்தமல்லி, அதுக்கப்புறமா உங்கள் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவில் பாதி தண்ணி ஊற்றிங்க, பாதி அந்த வாட்டர் ஊற்றிங்க. அதாவது மட்டனோட தண்ணி சொல்கிறேன்னா அந்த தண்ணியும் ஊற்றிங்க, அந்த வாட்டரும் ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுங்க. அதுக்கப்புறமா ரைஸை போட்டுட்டு நல்லா அந்த ரைஸு மேலே வந்து நல்லா வெந்து வரும், உங்களுக்கே தெரியும். அந்த ஸ்டேஜில் வந்து மூடி வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் வச்சிங்கன்னா மீடியம் ஃபயரில்
அவ்வளோ சூப்பராக ஒரு மட்டன் பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. ஷெஃப் நிறைய டவுட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டாங்க, எல்லாருக்கும் எக்ஸலண்ட்டாக பதில் சொன்னீங்க. ஆனால் நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் நினைக்கிற டிப் ஆஃப் த டே என்ன? இன்றைக்கி டிப் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா லெமனை பற்றி நம்ம சொல்லலாம். லெமன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயில் காலத்தினால லெமனை வந்து நீங்கள் வந்து சில பேர் வாங்கிட்டு வந்த உடனே அது வந்து ஜூஸ் புளிவாங்க. அப்படி புளியாமல் ஒரு 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 பாத்திரத்தில் தண்ணி போட்டுட்டு ஒரு கொதி வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா லெமனை போட்டுருங்க. லெமனை போட்டுட்டு ஒரு 5 செகண்ட் அதுக்காட்டி நீங்கள் வேறு பாத்திரம்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதாவது சர்க்கரையோ சுகரோ இல்லை என்ன பாத்திரம் என்ன டம்ளரு அந்த மிசம்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுக்காட்டி அது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா அதை எடுத்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ லெமன் அந்த ஜூஸ் வேணுமோ ஒரு பழத்தில் இது உங்களுக்கு திருப்தியாகிற வரைக்கும் நீங்கள் அந்த ஜூஸ் வரும். அந்த அளவில் சொல்கிறேன். ஏன்னா அந்த கொதிக்கிற தண்ணி அந்த லெமனை நல்லா சாஃப்ட் ஆகிடும். அந்த தோலை வந்து நல்லா சாஃப்ட் ஆகணுன்னு நீங்கள் பிழியும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஓகே, ஒரு லெமன்லேருந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஜூஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு ஷெஃப். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. பார்த்துட்டு இந்த பல பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ. இந்த ½ hour ஃபுல்லாக பல இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் டிப்ஸ்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே போல் திங்கக்கிழமையும் பல இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.